108 இது சும்மா ஒரு சாதாரண நம்பர் இல்லைங்க. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல தமிழக வெற்றி கழகம், அதாவது தவேக, ஜெயிச்ச இடங்களோட துல்லியமான எண்ணிக்கை இதுதான். 234 தொகுதிகள் இருக்கிற நம்ம தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்த அரசியல் களத்தையே திரும்பி பார்க்க வச்சு தனிப்பெரும் கட்சியா தவேக உருவெடுத்திருக்கு. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். தனிப்பெரும் கட்சியா வந்தாலும் முதலமைச்சர் நாற்காலியில உடனே உட்கார இந்த 108 அப்படிங்கிற நம்பர் மட்டும் பத்தாது. அது ஏன் இப்போ ஒரு மிகப்பெரிய அரசியல் சவாலா மாறியிருக்குன்னு நாம அலச போறோம். இப்போ தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த கவனமும் இந்த ஒரு விஷயத்துல தான் இருக்கு. தளபதி விஜய் நேரடியாக முதலமைச்சரா பொறுப்பேற்கிறத தடுத்து நிறுத்தியிருக்கிற அந்த பெரும்பான்மை கணிதம் என்ன? இந்த அரசியல் புதிரை தான் நாம இப்போ எந்தவித சார்பும் இல்லாம முற்றிலும் டேட்டா அடிப்படையில புரிஞ்சுக்க போறோம். இவ்ளோ பெரிய வெற்றி கிடைச்சும் ஆட்சி அமைக்க முடியாம போற இந்த அரசியல் சதுரங்க ஆட்டத்தோட பின்னணி என்னன்னு தெளிவா பார்க்கலாம். தேர்தல் முடிவுகள் வந்த உடனேயே தவகத் தலைவர் விஜய் ஆளுநர் ஆர்.வி. அர்லேக்கரை சந்திச்சு ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். ஜனநாயகத்துல இது வழக்கமான ஒரு விஷயம்தான். ஆனா இங்கதான் ஒரு பெரிய செக் வந்துச்சு. ஆளுநர் ஒரு மிக முக்கியமான சட்ட நிபந்தனைய விதிச்சிருக்காரு. அதாவது முதலமைச்சரா பதவியேற்பதற்கு முன்னாடியே சட்டமன்றத்துல தங்களுக்கு 118 எம்எல்ஏக்களோட ஆதரவு இருக்கு அப்படிங்கறத உறுதிப்படுத்துற ஆதரவு கடிதங்களை விஜய் சமர்ப்பிக்கணும். இந்த அரசியலமைப்பு விதிதான் இப்ப தவேகோட நேரடி பதவியேற்புல மிகப்பெரிய முட்டுக்கட்டையா அமைஞ்சிருக்கு. கணக்கு ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கானது. தவேக்கை கையில இப்போ உறுதியா இருக்கிறது 108 இடங்கள். ஆனா ஆளுநர் சொன்னபடி பார்த்தா ஆட்சி அமைக்க தேவையான அந்த மேஜிக் நம்பர் 118. இது ரெண்டுக்கும் நடுவுல உள்ள கேப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா 10 இடங்கள் குறையுது. 234 இடங்கள் கொண்ட ஒரு சட்டமன்றத்துல பாதிக்கு மேல, அதாவது 118 இடங்கள் இருந்தாதான் ஒரு நிலையான ஆட்சிய அமைக்க முடியும். ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல கடைசி ஓவர்ல தேவைப்படுற ரன்கள் மாதிரி இந்த 10 எம்எல்ஏக்கள் பற்றாக்குறைதான் தற்போதைய களத்தோட மிகப்பெரிய சவால். சரி, இப்போ இந்த 10 இடங்கள் அப்படிங்கிற பெரிய இடைவெளியை எப்படி நிரப்புறது? இங்கதான் நம்மோர் அரசியலோட அந்த கூட்டணி தர்மம், அரசியல் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் உள்ள வருது. தனி பெரும் கட்சியா இருந்தாலும் தேவையான மெஜாரிட்டி இல்லாததால தவேக இப்போ மத்த கட்சிகளோட ஆதரவு திரட்டுற அந்த பெரும் முயற்சியில ரொம்ப தீவிரமா இறங்கியிருக்காங்க. இந்த நம்பரை மேட்ச் பண்ண பல்வேறு அரசியல் கணக்குகளை போட்டுட்டு வராங்க. இந்த முக்கியமான 10 இடங்களை நிரப்ப அவங்க எந்தெந்த கதவுகளை தட்டுறாங்க, அந்த பேச்சுவார்த்தைகள் எந்த அளவுக்கு சவாலா இருக்குன்னு கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். இந்த கூட்டணி கணக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். தாவேகவோட சொந்த பலம் 108 எம்எல்ஏக்கள். இது கூட ஒரு முக்கியமான அரசியல் மூவா காங்கிரஸ் கட்சி தன்னோட 5 எம்எல்ஏக்களோட ஆதரவை கொடுக்க முன்வந்திருக்காங்க. இதனால இப்போ தாவேகவோட டோட்டல் பலம் 113 உயர்ந்திருக்கு. இது ஒரு நல்ல முன்னேற்றம் தான். இருந்தாலும் 118 ரீச் பண்ண இன்னும் ஒரு 5 முதல் 7 எம்எல்ஏக்களோட சப்போர்ட் கண்டிப்பா தேவைப்படுது. கூட்டணி அரசியல்ல ஒவ்வொரு எம்எல்ஏவோட மதிப்பும் எவ்ளோ பெருசுன்னு இந்த எண்கள் நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது இல்லையா? சரி, மீதமுள்ள அந்த 5 முதல் 7 இடங்களை பிடிக்க தவேகவோட பிளான் என்ன? இப்போ தவேக இடதுசாரி கட்சிகளான சிபிஐ மற்றும் சிபிஎம் கிட்ட வெளிப்படையாவே ஆதரவு கேட்டிருக்காங்க. ஆனா இடதுசாரிகள் தங்களுடைய இறுதி முடிவை உடனே சொல்லிடல. இந்த கோரிக்கையை அவங்க தீவிரமா பரிசீலனை பண்ணிட்டு வராங்க. கொள்கை ரீதியாவும் பழைய கூட்டணிகள் அடிப்படையிலும் அவங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கு. தவேக தலைமை மத்த சின்ன கட்சிகள் அப்புறம் சுயேட்சை எம்எல்ஏகள் கிட்டயும் தொடர்ந்து பேசிட்டு வராங்க. இந்த பரபரப்பான சூழ்நிலையில ஒவ்வொரு வாக்கும் கிட்டத்தட்ட தங்கத்துக்கு சமம்னு சொல்லலாம். இந்த அரசியல் பேச்சுவார்த்தைகள்ல யாரும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இப்போ நடந்திருக்கு. இதை நாம ஸ்டாலின் ஃபேக்டர்னு கூட சொல்லலாம். ஆதரவு திரட்டுற முயற்சியில இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அதாவது IUML கட்சியிடமும் தவக்க ஆதரவு கேட்டிருக்காங்க. இன்னைக்கு தவக்க தரப்பு அந்த கட்சியோட தலைவர் காதர் மொய்தீனை நேர்ல சந்திச்சு ரொம்ப தீவிரமா பேசியிருக்காங்க. ஆனா அந்த சந்திப்பிற்கு பிறகு வந்த பதில் தான் ஒட்டுமொத்த தமிழக அரசியலையும் ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருக்கு. அந்த பதிலுக்கு மைய காரணமா இருக்கிறது வேற யாரும் இல்ல, முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான். IUML தலைவர் காதர் மொய்தீன் சொன்ன அந்த பதில் என்ன தெரியுமா? திமுகவோட நிலைப்பாடு என்னவோ அதுதான் எங்களோட நிலைப்பாடும். திமுக சொன்னா, அதாவது ஸ்டாலின் சொன்னா, நாங்க தவேகவிற்கு ஆதரவு தர தயார்னு ரொம்ப திட்டவட்டமா சொல்லிட்டாரு. இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு புதிய அரசு அமையறதுக்கு தேவையான அந்த முக்கியமான எண்கள் அவங்க வீழ்த்திய பிரதான அரசியல் போட்டியாளரான மு.க. ஸ்டாலினோட சம்மந்தத்தை பொறுத்து அமையலாம் அப்படிங்கிற ஒரு விசித்திரமான சூழ்நிலை இப்போ உருவாகியிருக்கு. எண்கள் எப்படி அரசியல்ல எதிரிகளை கூட ஒருவரை ஒருவர் சார்ந்து இருக்க செய்யுதுன்னு இது ரொம்ப அற்புதமா விளக்குது. இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி இதுதான்.
இடதுசாரி கட்சிகளோ அல்லது திமுகவோட கூட்டணி கட்சிகளோ தவேகவிற்கு ஆதரவு கொடுத்து இந்த இடைவெளியை நிரப்புவார்களா அல்லது ஒரு முடிவுக்கு வர முடியாம தமிழ்நாட்டில் இந்த அரசியல் இழுபறி அப்படியே நீடிக்குமா? 118 அப்படிங்கிற அந்த மேஜிக் நம்பரை விஜய் எப்படி தொடப்போறாரு? இல்ல அரசியல் கூட்டணிகளோட பிடிவாதம் ஒரு புதிய நெருக்கடியை உருவாக்குமான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த அரசியல் ஆட்டம் இப்போதான் சூடு பிடிச்சிருக்கு.